श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतसदितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வான் அத்தியாச்சரியமான பஞ்சஸ்தவம் என்ற 5 ஸ்தவங்கள் 5 ஸ்துதிகள் நமக்கு அனுபவிக்க கொடுத்திருக்கிறார், அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீஸ்தவம் பிராட்டி மகாலட்சுமியை பற்றிய, அதுக்கப்புறம் ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் பரமபதம் ஸ்ரீ வைகுண்டத்தை பற்றியது. அதிமானுஷஸ்தவம்னு விபவாவதாரம் எடுத்து, ராமகிருஷ்ண அவதாரங்கள், இந்த மாதிரி அவதாரங்கள் எடுத்து தான் ஆத்மானாம் மனுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்னு தான் சாதாரண மனுஷன், சாதாரண இடைப்பிள்ளை அப்படின்னு அவதாரம் எடுத்துட்டாலும் தன்னுடைய பரதத்துவத், தன்னுடைய சரண்யனாயிருக்கும் தன்மையை காண்பித்து கொடுக்கிறார். அவரே அறியாமல் காண்பிக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியமா அனுபவித்தார் அதிமானுஷஸ்தவத். அதுக்கப்புறம் சுந்தரபாகுஸ்தவத்துல அழகிய சுந்தரத்தோளுடையான் திருமாலின் சோலை நம்பியை பற்றி அனுபவித்து, இப்ப ஸ்ரீ வரதராஜஸ்தவம் ஆச்சாரியன் அனுகிரகம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் அந்த வரதனை பற்றி அனன்யாதீனனான போதிலும் அந்த வரதர் பக்த பராதீனராயிருந்தார். அதே போல சர்வஜராயிருந்தாலும் இவர் பக்தர்களின் குற்றத்தை காண்பதே இல்லைன்னு ரொம்ப ஆச்சரியமா அனுபவித்தவர். திடீர்னு அடுத்தது திருமேனி அழகை பற்றி ஆரம்பிக்கிறார். இந்த திருமேனியே ஒரு தாமரை காடோ அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். பேரொருளாளனின் திருமேனி வர்ணனை, தேவரின் திருமேனி என் கண்ணினுள் உள்ளதாக, கண்ணுக்குள்ளேயே இருக்கு, அப்படி அருளுங்கள், அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அருளாளனே மோட்ச தசையில் இருப்பது போல அடியேனுடைய எல்லா புலன்களும் எல்லாவித உணர்வுகளையும் பெற வேண்டும் தேவரீரை அனுபவிப்பதற்கு. 5 புலன்களும் 5 புலன்களின் வேலைகளையும் செய்ய வேண்டும்னு சொன்னார். தேவாதிராஜனின் திரு அபிஷேக கிரீடத்தை வர்ணனை பண்ணி அனுபவித்த பிறகு அந்த ஆனைப்பரி தேரின் மேல் அழகரின் திருமண் காப்பு வர்ணனையும், கரிகிரிபதியின் மகர நெடுங்குழைகள், அந்த 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 குண்டலங்கள், மகர குண்டலங்களை வர்ணித்து, தேவாதிராஜனின் திருத்தோள்களின் அழகை வர்ணித்து, திரு அத்தியூரானின் திரு மார்பு வர்ணனை பற்றி தெரிவித்து, ஆனைமலை அழகரின் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றது அவர் சிந்தனை அப்படின்னு அதை அனுபவித்து, கரிவரதனின் கருங்குழல் அழகை அனுபவித்து, காஞ்சிநாதனின் திருநெற்றி அழகை ஈடுபட்டு, திரு அத்தியூரானின் திருப்புருவ வர்ணனையை ஈடுபட்டு, பிறகு அருளாழி அம்மானின் திருக்கண்ணழகில் விழுந்து எழுந்து ஈடுபட்டு, தேவர் பிரானின் திரு நாசி, அந்த நாசிகா அதிலே அந்த வர்ணனை, கரீசனின் கருணை ததும்பிய அந்த பார்வையின் அழகை போன பாசுரத்தில் அனுபவித்தார். அதுவும் அந்த போன பாசுரத்துல எத்தனை அழகா அந்த கட்டாட்சம், வரதனின் திருக்கண் நோக்கு செய்வது பல பல, உன் இந்த திருக்கண் நோக்கு கட்டாட்சம் என்னவெல்லாம் செய்கிறது என்று அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். உன் கட்டாட்சம் எப்படி எத்தனை உனக்கும் ஆனந்தம் தருகிறது, எனக்கும் ஆனந்தம் தருகிறது. உன் கட்டாட்சம் எங்கள் மேல் விழுவது நம் 2 பேருக்கும் ஆனந்தம் தந்ததால் பிராட்டிக்கும் பேரானந்தம் தருகிறது. இப்படி எனக்கு இது பெற்றலாயிற்றே என்ற மகிழ்ச்சி ஏற்பட்டு என் நெஞ்சம் கசிகிறது. நீ இப்படி இவ்வளவு ஆர்திரனாயிருப்பதால் எனக்கு இந்த ஈடுபாடு, எனக்கு மனம் கனிவது, இரும்பு போல் வலிய நெஞ்சம் எப்படி என் மனசை கரைக்கிறது உன்னுடைய திருக்கண் கட்டாட்சம் அப்படின்னு அனுபவித்த பிறகு, அருணாதர பல்லவேல சந்தி வரதாசௌ த்விஜசந்திர சந்திரிகாதே அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார்.
அருணாதர பல்லவே லசந்தி வரதாசௌ த்விஜசந்திர சந்திரிகாத்தே அதிவித்ருமமஸ்த நிஸ்திலாலி ருஜமாவிஷ்குருதேஹி புஷ்கராட்சா. இதுல அருணாதர பல்லவே லசந்தி, பல்லவம் ஸ்மராமி அப்படின்னு அந்த கமலக்கண்ணா வரதராஜா, உன் திருமேனியில் திருவடிகள், திருக்கண்கள், திருக்கரங்கள் எல்லாம் சிவந்த தாமரை போல, அப்போதைக்கப்போது அலர்ந்த தாமரை போல இருப்பது அண்டினோருக்கு பரமபோக்கியமாயிருக்கிறது, ரொம்ப இனிமையாயிருக்கிறது. உன் திருமுக மண்டலத்தில் கருணை கடல்கள் என விளங்கும் அந்த திருக்கண்கள், திருமுக மண்டலத்தில் அப்படி கருணை கடல் போல இருக்கும் அந்த திருக்கண்கள், அந்த கடல்களை இணைக்கும் பாலமாக உள்ளது போன்ற அந்த திருமூக்கு, அந்த திருமூக்கு, அந்த கூர்மையான அந்த அழகு மூக்கின் கீழே உனது திருப்பவள வாய் உள்ளது. சிவந்து ஒளிரும் பவளம் போல் உள்ள அந்த உன் அதரங்கள், உன் உதடுகள் பல்லவங்களாக தளிர்கள் போல் உள்ளது. அந்த தளிர்கள் போல் இருக்கும் அந்த இரு இதழ்கள், அந்த இதழ்களுக்கு மேலும் அழகு சேர்க்க அந்த பல்லவ அதரங்களின் இடையே தெரிகின்ற அந்த உனது தந்த பங்கிகள், தந்த பங்கிகள்னா அந்த பல் வரிசை முத்து கோர்த்த மாலை போல் உள்ளது. வட்ட வடிவமாக மேல் வரிசை கீழ் வரிசை அமைக்கப்பட்ட அந்த வரிசையான முத்துக்களுக்கு மேலே மேல் அதரமும், அந்த வரிசையான அந்த முத்துக்களுக்கு கீழே கீழதரமும், இவைகளை சேவிக்கும் போது உனது பல் வரிசையானது சந்திரனை போல விளங்குகிறது. பவழத்தளிர் மேல் அமைந்த வட்ட வரிசை முத்துக்கள், பவழத்தளிர் அந்த இதழ், அதன் மேல் அமைந்த வட்ட வரிசை முத்துக்கள் என்று ஒட்டுமொத்த இந்த காட்சி மிக மிக மென்மையான ஒரு பேரழகை எங்களுக்கு வெளிக்காட்டுகிறது. அந்த திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்ற ஆண்டாள் திகைப்புற்றது இங்கே நாம் அனுசந்திக்கத்தகும், ஸ்மரிக்கத்தகும். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, நின் திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. ஸ்ரீ ஆழ்வானும் அதே போல ஆண்டாள் போல ரசித்து ரசித்து சேவிக்கிறார். இங்கு அர்ச்சாரூபியான ஸ்ரீ வரதராஜன் எவ்வளவு அழகான ஒரு வர்ணனை. அவர் சொல்ல, வரதனின் புன்முறுவல், திரு அதரம், சிவந்த தளிர் பவழம், அதில் சந்திரன் போன்ற திருப்பற்களின் வரிசையின் சோபை பவழத்திலிட்ட முத்து வரிசை போல தோற்றுகிறது. தாமரை கண்ணா வரதா, உன் திரு அதரம் சிவந்தும் தளிர் போலவும் காட்சி தருகிறது. அதில் உன் உயர்ந்த திருப்பல் வரிசை எங்களுக்கு தெரிகிறது. சந்திரனுடைய தோற்றத்தை அது நிகர்க்கும். ஆகவே பவழத்தின் மேலே வைக்கப்பட்டுள்ள வட்ட வரிசையான முத்துக்கள் என்று கருதும்படி அது அழகை வெளிப்படுத்துகிறது. பெரியாழ்வார் திருமொழியில 1 திருமொழி 2வது பாசுரத்திலையும் இதையே தெரிவிக்கிறார். கண்ணன் செக்கரிடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறு பிறை முளைப்போல் நக்க செந்துவர் வாய்த்திண்ணை மீதே நளிர் வெண்பல் முளை இலக. அந்த குட்டி குழந்தை அதோட சின்ன உதட்டுல அதுக்குள்ள சின்ன குட்டி குட்டியா முத்து போல இருக்குமா பற்கள். அருண அப்படின்னா சிவந்த, பல்லவ அப்படின்னா தளிர் துளிர், த்விஜகா அப்படின்னா பல்லுக்கு இந்த பெயர் பொருந்தும், வித்ருமம் அப்படின்னா பவழம். ஸோ பதவுரையில அருணாதர பல்லவே லசந்தி வரதாசௌ த்விஜசந்திர சந்திரிகாத்தே அதிவித்ருமம் அஸ்தனிஸ்திலாலி ருச்சமாவிஷ்குருதேஹி புஷ்கராட்சா. புஷ்கராட்சா செந்தாமரை கண்ணனான வரதா தேவாதிராஜனே, தே தேவரீருடைய அருணாதர பல்லவே, அருண அதர பல்லவே, அருண சிவந்த அதர தளிர் போன்ற திரு உதட்டிலே, பல்லவம்னா தளிர் போன்ற திரு உதட்டிலே, லசந்தி ஒளி வீசுகின்ற, அசௌ இதோ நேரில் சேவையாகும், த்விஜ சந்திர சந்திரிகா திருமுத்து திருப்பல்களாகிய சந்திரனின் நிலவானது, அதிவித்ருமம் பவழத்தின் மேலே அஸ்த வைக்கப்பட்ட, நிஸ்திலாலீருச்சம் வட்ட முத்துக்களின் வரிசையை போன்ற அழகை ஆவிஷ்குருதேகி எங்களுக்கு வெளிப்படுத்துவது போல் உள்ளது.
இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ தேவாதிராஜனின் திருமுத்துக்களின் சோபையில் ஈடுபடுகிறார்னு சொல்றார் ஸ்ரீவத் சங்காச்சார். திருப்பல்களை 3ஆம் பிறை சந்திரனின் கோட்டுக்கு நிகராய் வர்ணிப்பது கவிகளின் மரபு. தளிர் போல சிவந்த மென்மையானதுமான அந்த திரு அதரத்தில் ஸ்ரீ தேவாதிராஜனின் திருமுத்துக்களிலிருந்து வரும் நிலவை ஒத்த வெண்மையான ஒளி, நிலவு போன்ற அந்த ஒளி தேவாதிராஜனின் திருமுத்து பல்லேந்து வருகிறதாம். பவழத்தாலான செப்பில் வைக்கப்பட்ட முத்துக்கள் போன்ற அது சோபையை வெளிப்படுகிறது. பவழமான ஒரு 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 ஷெப்பு, ஒரு சொப்பு மாதிரி ஒரு கண்டெய்னர், அது உள்ள முத்துக்கள் இருந்தா எப்படி இருக்குமோ அது போல பவழ இதழ்களுக்குள் முத்து பற்கள். த்விஜ அப்படின்னா பற்களை குறிக்கும். ஏன் அப்படின்னா முதலில் தோன்றிய பற்கள் கர்ப்பாஷ்டமத்தில் வீழ்ந்து மீண்டும் முளைக்கிறபடியால் இந்த பெயர் ஏற்பட்டது. தந்த விப்ராண்டஜாக த்விஜா என்பது நிகண்டு, அமர நிகண்டு. பட்டு அது நம்மளை போல வாழ்க்கை அப்ராகிருதமான ஸ்ரீ தேவாதிராஜன் திருமேனியில் எப்படி முதல் மீண்டும் என்ற பற்கள் தோன்ற இடம் இல்லை. ஆனா கூட ஒரு ஒரு யோகரூடமானபடியால் ஒரு ஒரு கவி நயத்துடன் இதை வெளியிடுகிறார் சுவாமி. அவயவ அர்த்தம் எல்லாம் கொள்ளக்கூடாது. சான்றோர்கள் சிரிக்கும் போது பல் தெரியக்கூடாதுன்னு அலங்காரிகள் கொண்டதல்லவா. ஆழ்வானும் இப்படி அருளியது எப்படி பொருந்தும் என்று நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த அதாவது ஸ்மித விகசிதம் அப்படின்னு சொல்லுவா. உத்தமர்களுக்கு ஸ்மிதம் ஹசிதம் ரெண்டும் உண்டு. அதாவது சிறிது பற்கள் தெரிந்து சிரிப்பது ஹசிதம், புன்னகை புரிவது ஸ்மிதம். சாபிப்பிராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம் அப்படின்னு பகவத்யான சோபானத்துல வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். நம்பெருமாள் நம்ம பெருமாளை சேவிக்க போகும்போது ரங்கநாதன் சா அபிப்பிராய ஸ்மித விகசிதம், ஏதோ ஒரு அபிப்பிராயத்துடன் புன்முறுவல் புரிவானா. இப்பவாவது வந்தியா வா அப்படின்னு கேட்கிற மாதிரி. அதுவும் ஸ்வாகத உதார நேத்திரம், ஸ்வாகத்தம் பண்ணுவாரா, வெல்கம் வெல்கம் பண்ணுவார். வாத்சல்யத்துடன் கூப்பிடுற மாதிரி இருக்குமா அந்த உதார நேத்திரம், வள்ளல் தன்மையான அந்த கண் ரங்கநாதனுக்கு. அது மாதிரி இங்க ஆழ்வான் திருமுத்துக்களின் ஒளியின்னு குறிப்பிடவில்லை, த்விஜ சந்திர சந்திரிகா அப்படிங்கிறார். த்விஜ சந்திர சந்திரிகானா திருமுத்து திருப்பல்களாகிய சந்திரனின் நிலவானது அப்படின்னு உதடு சிறிது அசைந்து உள்ளிருக்கும் முத்துக்களின் ஒளி ஒளிர்கிறது என்பது இங்கு தெரியணும். அவர் எப்பவும் உதட மூடிதான் சிரிப்பார் பெருமான் அழகா. ஆனா பேசும்போது அந்த முத்து பற்கள் நமக்கு ஒளிர்கிறது, தெரிகிறது. எவ்வளவு ஆச்சரியமா இதை அனுபவிக்கும் ஆழ்வானுடைய பாங்கே தனி. அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மே. அடியேன்.